ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து UPER இது வந்து பைக்கு, ஆட்டோ, காரு இதில் வந்து நம்ம வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா 1 பில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? 4.7 ரேட்டிங் இருக்குது. ரிவ்யூலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு தடவை வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் ஒரு தடவை போயிருக்கேன். இதை வந்து சொன்ன டயத்தில் கரெக்டாக வந்துடுது. இந்த இதில் இப்போது நம்ம ஒரு தடவை போனேன்னு சொன்னல, இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ, ட்ரிப்பு, பைக்கு எல்லாமே இருக்குது இதில். சரிங்களா? நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம வந்து இதில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்சல் கூட இதில் வந்து இதில் அனுப்பிக்கலாம். நான் வந்து ஒரு தடவை போனேன். இதில் வந்து நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து கோயம்பேடுக்கு போனோம். நான் இதில் புக் பண்ணாமல் சாதாரணமாக வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இருக்கிறத விட ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆட்டோக்கு வந்தால் 3 பேர் போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரு டைம் போனேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து எனக்கு வந்து 123 ரூபா போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் நான் வந்து இதில் வரும்போது எனக்கு அதிகமாக அமௌண்ட் வந்துச்சு. 200 ரூபா கிட்ட வந்துச்சு. இதில் புக் பண்ணி போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம புக் பண்ணுறது வந்து நம்ம ஆட்டோ வேணுமா, பஸ் வேணுமா, அந்த மாதிரி எது வேணாலும் புக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல போகிறோம் ஃப்ரம் அது டு அப்படின்னு போட்டுட்டா நம்ம மேப்லேயே நம்மளுக்கு அட்ரஸ் எல்லாம் காட்டும். எத்தனை மணிக்கு ஆட்டோ வருதோ அதுக்கு அரை மணி நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆட்டோவோட டிரைவர் நம்பரு எல்லாமே சென்ட் ஆயிரும். ஓடிபியில் வரும் நம்பரு. அதை நம்ம ஆட்டோ ஏறினோடனே ஆட்டோக்கார்ட்ட நம்ம சொல்லணும். ஆட்டோ, காரு நம்ம எது புக் பண்ணியிருக்கோமோ, பைக்கு எது அவங்க கேட்பாங்க. அந்த ஓடிபியை நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த வண்டி நம்பரு எல்லாமே வந்துடும். ஆட்டோ இல்லை பைக்கு அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் வேறு ஆட்டோ நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் ஏறிக்கலாம். ஆட்டோட டிரைவரோடைய நம்பர், பைக் நம்பர், கார் நம்பர் எல்லாமே வரும். அவங்க டிரைவர் நேமும் வரும். அவங்கக்கிட்ட நம்ம விசாரிச்சுட்டு கூட ஏறிக்கலாம். அப்புறம் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அப்புறம் அமௌண்ட்டும் கம்மியாக இருந்துச்சு. நம்ம நார்மல் ஆட்டோக்கு போகிறத விட இதில் கம்மியாக தான் இருந்தது எனக்கு. காரு இதிலெல்லாம் நான் போனது கிடையாது. எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்சல் கூட நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. சரி, நல்லா தான் இருக்குது இந்த ஆப்பு. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு, ஆக்டிவிட்டீஸ், இப்போ இதான் ஹோம் பேஜ். ஹோம் இப்படி தான் இருக்கும். அடுத்து சர்வீஸுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ, ட்ரிப்பு, பைக்கு, பஸ்ஸு டிக்கெட்டு, மெட்ரோ எங்கெங்கே இது வந்து பார்சலுக்கு 20% இப்போ இதில் வந்து ஆஃபர் கொடுக்குறது அப்பப்போ போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா எடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ், நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா, இதில் வந்து 67.80 ரூபா காமிக்குது. இதில் வந்து 67.80 ரூபா காமிக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டருக்கு வந்து 67.80 ரூபா. அவ்வளோ தூரம் போகும்போது எனக்கு வந்து 160 ரூபா என்னமோ வந்துச்சு. இந்த போட்டுக்கல ரெசிப்ட்டு.
100 இவ்வளோதான். இதில் நம்ம நேம் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ளே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்பில். அடுத்து அக்கௌண்ட்டு நேம் கொடுத்துக்கணும். நம்ம வாலெட் அக்கௌண்ட்டு இதில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த ஆப்பில் இதில் ஆட் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்து அதை பண்ணிக்கலாம். மெசேஜ் வரும். இதில் நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.